பிள்ளையாட்ட பொங்கலை இதில் அந்த பார்வைக்கு வந்து விளையாட்ட பூசை விளையாட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஜானே. தாய் தமிழருக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் நிற்கிறோம். முல்லைத்தீவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்மலை, அதாவது பழைய செம்மலை நீராவேடி பிள்ளையார் ஆலயத்துடைய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை தான் இந்த காலையில் பதிவிட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து நாயாட்டு முனியப்பர் ஆலயத்திலேருந்து பண்டம் எடுக்கப்பட்டு செம்மலை நீராவேடி பிள்ளையார் ஆலயத்துடைய பொங்கல் உற்சவம் தான் நடக்க போகுது. அதை மட்டும் தான் காலையில் வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடக்கிறது. பச்சை நாகம் வந்து இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறத வந்து பல அடியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோடையும் இருக்குது. இந்த நாகம் வந்து இரவு 12 மணி 11:30 அந்த நேரப்பகுதியில் வந்து காட்சி அளிக்கிறத எல்லாரும் வந்து பார்த்துருக்கணும். அதோடு தான் இந்த காணொலி அமைய போது. இந்த எல்லாருக்கும் வந்து இந்த அருள் வந்து கிடைக்கும். நேரங்கள் வந்து போட்டு மறக்காம உறவுகளுக்கு சேவணும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து ஒரு பக்தர்கள், அதாவது பக்தர்கள் வந்து கும்பிடுவதற்கு ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆலயத்தை பற்றி. அந்த ஆலயம் இப்போ வந்து சில அசம்பாவிதங்கள் இங்கே நடக்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கள். அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வரும் வழியில் பிள்ளையாருடைய வாகனமான யானை வந்து காட்சி அந்தையும் நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு மக்களுக்கும் இந்த பேரும் இல்லாமல் தன் வழியில் போகிறத பார்க்கக்கூடிய இருந்தது. காலையை பார்த்து எல்லாரும் விநாயகருடைய அருளை பெற்றுக்கொள்ளும். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஆலயத்துக்கு அண்மையில் வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும், இதில் முன்னுக்கு இருக்கிற சிலை வந்து புத்தருடைய சிலை. இந்த ஆலயமானது நீதிமன்றத்தில் இருக்கிற ஆலயம், மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு ஆலயம். இன்றைய தினம் இந்த ஆலயத்துடைய பூஜை வழிபாடுகள் நடக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எந்த இடம் என்னமா என்றதெல்லாம் காலையை முழுமையாக பாருங்க. ஒரு ஆலயத்தை எப்படி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்க பாருங்க. இப்படியெல்லாம் ஆலயத்தை எல்லாம் பராமரிக்க வேண்டிய இடத்துல ஆலயத்தின் மேல் கூரையெல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். உடைக்கப்பட்டிருக்கின்றன பராமரிப்பு இல்லாமல் அந்த கூரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒக்கி உடைஞ்சி கீழே விழுந்துருக்கு தான் பார்க்குறீங்க. இதில் பாருங்க, இந்த இது எல்லாமே வந்து உடைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அமைதியை போதிக்கிற ஒரு கடவுள். கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்த பெருமானம் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கோயிலில் வந்து முதல்ல வந்து பிள்ளையார் சிலை இருந்ததாக வந்து கூறினோம். இப்போ இந்த ஆலயத்தின் புனர்நிர்மாணங்கள் செய்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கணும். இதில் பாருங்கள் கல்வெட்டுகள் வச்சு கிடக்கு. உங்களுக்கு தெரியும், இதில் வந்து பிக்குமார் தங்குற மடம். இதில் ஒரு அரச மரம் நிற்கிது பாருங்க. இந்த அரச மரம் வந்து அரச மரத்துக்கு பின்னால் தான் புத்த பெருமான் வந்து இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். பழைய செம்மலை நீராவேடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய பூசகர் சிவபாதம் கணேசபூவன். நமது நீராவேடி பிள்ளையாரானது மென்மேலும் தொன்மையான ஒரு ஆலயமாக கருதப்படுகின்றது. இவ்வாலயம் எங்களுடைய மூதாதையர்களுடைய வழி காட்டலின் பின்னரே நாம் இவ்வாலயத்துக்கு வந்திருக்கின்றோம். தற்சமயம் நான் இவ்வாலயத்தினுடைய பூசராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இவ்வாலயமானது வருடம் தோறும் ஒரு முறை நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி மடப்பண்டம் எடுத்து பூசையினை செய்து வருகின்றோம். இப்பூசையானது இன்று மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றது. மதிய நேர பூசைகள், இரவு நேர பூசைகள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாகும் என்பதனை தெரிவித்துக்கொண்டு, எங்களுடைய ஆலயமானது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காணப்பட்டது. இவ்வாலயத்தை நாங்கள் எங்களுக்கு என்று கைப்பற்றி விடுவோமோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு உருவாகி இருந்தது. இருந்தாலும் எமது நீராவியடி பிள்ளையார் மிகவும் அற்புதமானவர், பழமை வாய்ந்தவர். அவருடைய அருளால் எங்களுக்கு இவ்வாலயம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இருந்த போதிலும் எமக்கு சில கெடுபிடிகள் இப்பையும் காணப்படுகின்றது. ஏனெனில் தற்சமயம் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு மீன்
கூலர் ஒன்று இங்கு காணப்படுகின்றது. அந்த மீன் கூலரை நாங்கள் பல தடவை கூறியிருந்தோம் மீன் கூலரை அகற்றுமாறு. ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் நின்ற இடத்திலிருந்து ஒரு 15 அடி அரைக்கி போட்டு சொன்னார்கள், இது அவர் இல்லை, நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் இருக்குன்னு சொல்லி பெருசாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மீன் கூலர் நிற்கின்றது. ஆனால் கெடுபிடிகள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த மீன் கூலர் ஒரு தனிப்பட்ட நபருடைய மீன் கூலர். அவர் எப்படி இந்த சரி அவர்கள் எங்களுடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு புத்த விகாரியை வைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர் ஒரு தனிநபர். அவர் எப்படி இந்த ஆலயத்துக்குள் வந்து நின்று அந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அவர் புத்த விகாரை அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இதை சகலரும் அறிந்து எமக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. ஆனால் நிச்சயம் அது கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எமது எம்பெருமான் அதை எமக்கு பெற்றுத்தருவார் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு கோயில் இருந்த இடத்துல இன்றைய தினம் இதுக்கு ஒரு கோயில்லாம் நான் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது கூறப்படுகின்றது. இதில் இருக்கிற குளம்தான் பார்த்திங்கன்னா நீராவியடி பிள்ளையார் கோயிலுக்கு தீர்த்தக்கனியாக பயன்படுத்துவதற்காக இருந்ததுதான். இப்போ இது தீர்த்தக்கனியாக பயன்படுத்துகிறதில்ல. இது உங்களுக்கு நடந்தது தெரியும். இதில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அந்த அசம்பாவிதத்தை முன்னிட்டு இங்கே இதை பாவிக்காமல் விட்டுருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிள்ளையாருடைய வாகனமான யானை தண்ணீரை குடித்து குளிக்கிறத பார்க்கலாம். இவர்னா நீங்கள் பூஜை செய்கிற பிக்கு சாமியார். இந்த மீன் கூலர் வாகனம் தான் இப்போ ஆலய பகுதியில் நிற்கிது. ஒரு சைவ ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒரு அசைவ உணவை ஏற்றுற வாகனத்தை கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம். அதுக்கு அசைவ உணவுகளும் இருக்கின்ற மாதிரி சொல்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல ஆனால் முதல் இந்த பிள்ளையாருடைய மூலஸ்தானம் இருந்ததுதான். இதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா இந்த மூலஸ்தானம் இப்போ இந்த இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காம, அதாவது ராணுவ கட்டுப்பாட்டுக்கு முல்லைத்தீவு போனதுக்கு பிற்பாடு இந்த இடத்துக்கு இந்த பிள்ளையார் ஆலயம் மாற்றப்பட்டிருக்குன்னு மாதிரி கூறினோம். எமது ஆலயமானது தொன்மை தொட்டு காணப்படுகின்றது. இவ்வாலயம் இன்றைக்கு நாங்கள் மடைப்பண்டம் எடுக்கும் நிகழ்வு இனிதே நடைபெற இருக்கின்றது. இம்மடைப்பண்டத்தினை முனியப்பர் ஆலயத்திலிருந்து இன்று எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பமாக இருக்கின்றோம். முனியப்பர் ஆலயத்திலிருந்து மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு கச்சை நேர்ந்து வளந்துக்கு மடை பரவி வளந்துக்கு நூல் சுற்றி வளந்து நேர்ந்து பொங்கல் உற்சவம் நடைபெற்று அதற்கான பூசைகள் சிறப்பாக நடைபெற்று பின்னர் பரியலம் வழிவிடும் நிகழ்வும் அதிகாலையில் நடைபெறும் என்பதனையும் மக்களுக்கு அறியத்தருகின்றனர். இதில் பூசை வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா இப்போ பிக்கு அவர்களும் வந்திருக்கிற இந்த இடத்துல இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நாகதம்பிரான், அதாவது இரவு பூசை வழிபாட்டின் போது இந்த இடத்துல நாகப்பாம்பு வர்றதை பார்க்கக்கூடிய இருக்கும். பலர் பார்த்துருக்கணுமா, இந்த இரவு நின்றா பார்க்கலாமா அப்படின்னா. இது விகாரை என்ற ஒரு போட் மாதிரி ஒன்று வைக்கப்பட்டிருக்கதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இது ரெண்டு எடுக்க முடியாது, தூரண்டான் எடுக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்களா முருகனுடைய ஆலயம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன ஒரு ஐம்பொன்னிலானப்பட்ட ஒரு விக்கிரம் தான் இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும். இதில் இருந்து பார்க்கும்போது செம்மலை கடற்கரை பார்க்கக்கூடிய இருக்கும். இதில் அந்த பார்வைக்கு பார்த்தீங்கன்னா புத்தருடைய விக்கிரகம் இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது முல்லைத்தீவில் இருந்து ரிங்கோவும் இந்த ரூட்டால் தான் போகிறது. அதே மாதிரி கொக்குளாய் கொக்குத்தொடுவாயும் இந்த இடத்தால தான் போகிறது. போகிற வழியில் இந்த புத்தர் விக்கிரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது கும்பம் வச்சிருக்கணும். என்னதுக்காக காரணம் கும்பம் வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விக்கிரகம் வச்சு வழிபட விடுறதுக்கு இடம் காணாத காரணத்தால் மூலஸ்தான விக்கிரகத்துக்கு பதிலாக இந்த இடத்துல கும்பம் வச்சிருக்கோம். அதுக்காக இதில் வச்சு தான் இப்போ இந்த பொங்கல்கள் நடக்குமா. பண்டம் எடுக்கிறதுக்கான இப்போ ஆயத்தங்கள் ரெடி ஆகிறத தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கள்.
பண்டமானது இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் இருந்து இப்போ எடுத்து செல்லப்பட போகுது முனியப்பர் ஆலயத்துக்கு. பூசைகள் நடக்கிறது. இராணுவம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூசா வழிபாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வழிபாட்டை இப்போ பாருங்க யானையை இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நாயாத்து வெளியில் நிற்கிது. நீராவி பிள்ளையார்ட்ட இப்போ பூசை வழிபாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா யானையில் நிற்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த இடத்துல பிள்ளையார்ட்ட பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யானையம் வந்து ஆசீர்வாதம் செய்யுமா போல் பாருங்க. இங்கே பாருங்க நின்றுட்டு போகுது. அந்த வழியில் யாரையுமே இடைஞ்சிரு எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் தண்டபாடிலே காட்டுக்கு போகிறது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இப்போ அசைஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுக்கு போகிறத பார்க்கக்கூடியா இருக்குது. காடு என்ன அங்கெல்லாம் கடற்கரை. இப்போ நாங்கள் போகிறது வந்து நாயாறு கடல் நீர் ஏரியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கள். இப்போ இங்கே இருந்து தான் இப்போ பண்டமானதை எடுத்து செல்லப்பட போகுது முனியப்ப கோயிலேருந்து. இந்த பாலத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா டித்வா புயலில் இந்த பாலம் வந்து கடலுக்கு மிதந்து கொண்டு போனதே. இந்த பாலத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும். டித்வா புயலின் போது பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து கடலுக்கு அதாவது மிதந்து கொண்டு போனது, வெள்ளம் காரணமாக மிதந்து கொண்டு போனதை பார்க்கக்கூடிய. அதுக்கு பிறகு வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்டால் வந்து இது வந்து செய்யப்பட்டது மீள. முனியப்பர் ஆலயத்தில் இப்போ பண்டமானது எடுக்கிற நிகழ்வு தான் இப்போ நடக்க போகுது. அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா பூசகரால் ஆசீர்வாதிக்கப்படுறதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பண்டம் பார்த்தீங்கன்னா நாயாறிலிருந்து இப்போ வந்து நீராவியடி விநாயகர் ஆலயத்துக்கு வந்து இப்போ எடுத்து செல்லப்படுறது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாயாற்று பாலத்தால் வந்து இப்போ பண்டத்தை வந்து இப்போ பக்தர்கள் பூசாரிகள் அனைவரும் வந்து இப்போ கொண்டு செல்வதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது.